பதிவு பண்ண ஆரம்பிக்கலாமா? விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்கப்பா. ஓகே சார். ரூட் 2 டிஏ. விளையாடுங்க சிறப்பா தான். ரூட் 2 F8. வேணாம்மா, இங்க ரூட் 2 F8 வேணாம். ஏன் வேணான்னு சொல்லுங்க. பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் வேண்டாம். ரூட் 2 D7. விளையாடுங்க சிறப்பா தான். ரூட் 2 G7. விளையாடுங்க சிறப்பா தான். ஜி ஃபார் காந்தி, அந்த ஜியா? ஜி. அதான் உறுதிப்படுத்துறதுக்கு கேக்குறேன். காந்தியோட முதல் எழுத்துல இருக்கிற ஜி, அந்த ஜியா? விளையாடுங்க சிறப்பா தான்.
bishop to f8. விளையாடுங்க சிறப்பு அதான். queen to c4. விளையாடுங்க சிறப்பு அதான். knight to c5. குதிரையோட நகர்வு எதுவுமே கிடையாதுமா. நைட் டு c4 ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்த நகர்வு ஏதாவது விதிமுறைப்படி வருதா? இல்ல. அப்ப அது வேணாம். ஏன் வேணாம்னு சொல்லுங்க. pawn வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு அதனாலதான்.
Sir, bishop to f3. உங்களுக்கு இந்த புதிரை நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். மந்திரியோட நகரும் எதுவும் கிடையாது. பிஷப் f3 ஆடினா அதனால என்ன நன்மை நடக்க போகுது? நம்மளுக்கு ஒரு நைட் கிடைக்குது. கிடைக்கல. அவங்க அந்த மந்திரியை வந்து அடுத்த நகரத்துல எடுக்க முடியும் பாரு. பான் இல்ல குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அப்ப மந்திரிக்கு பதிலா குதிரை போகுது. அவ்வளவுதான். அதனால என்ன நன்மை இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த சூழல் இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த மந்திரிக்கு பேர் என்னது? அது நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அது ஞாபகம் இருக்கான்னு சொல்றேன். அந்த மந்திரிக்கு பேர் என்னது? P7. பகத்சிங் பாரதி P7. அந்த 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 சதுரத்துல இருக்கிற அந்த மந்திரியோட பேர் என்னது? நீங்க எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. P7, G7, G2, G2. இந்த சதுரத்துல இருக்கிற அந்த மந்திரிக்கு என்ன பேர்? சார், நான் எழுதுறேன். எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். எழுதலையா? நீங்க சொன்னனே, நீங்க உங்க அண்ணன் தான் எழுதின மாதிரி ஞாபகம் எனக்கு. சரி, பரவாயில்ல. இப்ப எழுதிக்கோங்க.
B2 G2 B7 G7 அந்த சதுரங்கள்ல இருக்கிற மந்திரியோட பேரு பியான்செட்டோ பிஷப். பியான்செட்டோன்றது ஒரு இட்டாலியன் வேர்டு ஃபார் பிளேசிங் தி பிஷப்ஸ் ஓவர் த லாங் டயகனல்ஸ் ஆஃப் த போர்ட். எழுதிக்கோங்க. நான் வரேன், அது ரொம்ப பெருசா இருக்கா தெரியல. சரிப்பா, நீ இதை எழுதி. அந்த 4 சதுரத்துல இருக்கிற மந்திரிக்கு பேரு பியான்செட்டோ பிஷப்ஸ்பா. பியான்செட்டோ SIAN THETTO இல்ல SIAN பியான்செட்டோ THETTO. THETTO அது வந்து ஒரு இட்டாலியன் வேர்டுப்பா. இத்தாலிய வார்த்தை, அந்த சொல்லே இட்டாலியன் வேர்டு. இட்டாலியன் வேர்டு ஃபார் பிளேசிங் தி பிஷப்ஸ் ஓவர் தி லாங் டயகனல்ஸ் ஆஃப் தி போர்டு. இன்னொரு பேர் வந்து டிராகன் பிஷப். ஒரு நிமிஷம் இரு, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் சியான் தட்டுவா. அப்புறம் என்ன சொன்ன? பியான்செட்டோ பிஷப்ஸ் placing the bishops over the long diagonals of the board. Over the long diagonal of the board. ஆமா, அதெல்லாம் லாங் டயகனல்ஸ். அந்த லாங் டயகனல்ஸ்ல வைக்கிற பிஷப்ஸ்க்கு பேரு பியான்செட்டோ பிஷப்ஸ். அந்த பியான்செட்டோன்ற அந்த வார்த்தை வந்து இட்டாலியன் வேர்டு. சியான் தட்டோவா இல்ல பியான்செட்டோவா? அது எப்படி வேணுமோ நம்ம சொல்லி எழுதுறது வந்து FIAN THETTO பாஸ். ஸ்பெல் பண்றது வேறுபடும், நாட்டுக்கு நாடு வேறுபடுதுப்பா. இப்ப ENPASSANTன்றத நம்ம என்பாசன்ட்னு இங்க சொல்றோம். பிரெஞ்சுல வந்து அல்பசான்ட்னு சொல்றாங்க. ஆனா எழுதும் போது ENPASSANT தான் எழுதுவோம். இதுல வந்து இந்த பியான்செட்டோன்றது அந்த அது வந்து பிரெஞ்சு வேர்டு, இது வந்து இட்டாலியன் வேர்டு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிராகன் பிஷப்ஸ்னு சொல்லலாம். சரி, அது என்னென்ன? அந்த என்ன கேட்டேன்? அந்த 4 சதுரம் B2 G2 B7 G7. B2 G2 D7 B7 B7 பகத்சிங் B, அந்த B பாரதி B7 G7 காந்தி G7 அதுப்பா. ஓகே, 2 ரெண்டுமே 2 7 B and G. ஓகேவா? கரெக்ட்டா? B2 G2 B7 G7 அந்த பக்கத்துலயே வரலாம், இந்த பக்கத்துலயே வரலாம். இதுல பியான்செட்டோ ஓபனிங்ஸ் இருக்கு, டிராகன் ஓபனிங்ஸ். அதை வந்து டிராகன்னு சொல்லலாம், பியான்செட்டோ பிஷப்னு சொல்லுவாங்க. நடைமுறையில டிராகன் பிஷப்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே எழுதி பாப்பா போய் கொடுத்துருக்கு. எழுதிட்டேன். சரி, இப்ப சரி புதிர் கண்டு போடுங்க. முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. முதல் விதிமுறை இருக்கா? ரெண்டாவது விதிமுறை இருக்கா? இல்ல. அப்ப 1 2 இல்லைன்னா அப்ப கண்டிப்பா 3வது அதானே இருக்கணும். சரி, 3வது படி யோசிங்க. ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு நிமிடத்துல கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு ப்ரூஃப் தரேன்.
Pawn to d4. டி தீரன் தேவி அந்த டியா ஆ அதனால நமக்கு என்னம்மா எந்த நன்மையும் இல்லையே, என்ன நன்மை இருக்கு, எதுக்கா காரணம்? நம்ம விளையாடுற ஒவ்வொரு நகரமும் ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய விதமா இருக்கணும்ல, நம்ம செய்யற செயல் மாதிரியே. இப்ப D4 என்ன நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கு சதுரங்க பலகையில எதுவும் இல்லையே. சரி, நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அதப்படி யோசிச்சு பாருங்க. என்ன விளையாட்டுனா அந்த அவங்க அரசிக்கும் குதிரைக்கும் ஒரே நேரத்துல ஒரு தாக்குதலா வரும். நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். அப்ப யோசிச்சு சொல்லுங்க. Pawn to e4. Pawn to e4. சரி, விளையாடினேன். Pawn to f3. Pawn to f6 f3. Pawn to f3 விளையாட முடியுதான்னு பாருங்க. இல்ல. ஏன் விளையாட முடியல? கிங்க்கு செக். அப்ப இறுதியா விளையாடப்பட்ட நகர்வு தான் நம்ம கவனிக்கணும். இறுதியா விளையாடப்பட்ட நகர்வு அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. அப்ப அந்த தாக்குதலுக்கு தான் நம்ம பதில் சொல்லி ஆகும். அப்ப என்ன விளையாடலாம்? King to h8. அப்ப நம்ம பண்ண இருமுனை தாக்குதல் வீணா போயிடும்ல. நம்ம அவங்க அரசிக்கும் குதிரைக்கும் ஒரு இருமுனை தாக்குதல் பண்ணணும். டபுள் அட்டாக் ஃபார் த நைட் அண்ட் த குவீன் வந்து செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம இப்ப அரசரை நகர்த்திட்டா அவங்க குதிரையை நகர்த்தி காப்பாத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அது வேண்டாம். மீண்டும் அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் நடத்தினா அவங்க அரசியை தான் நகர்த்தணும். இப்ப அரசியை நகர்த்தினதுக்கு பிறகு அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க என்ன ஆகலாம்? Bishop to d5. அது ஒரு பொருத்தமான ஒரு தாக்குதல் இல்ல. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Queen வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அதனாலதான் இப்ப ஒரு பொருத்தமான ஒரு தாக்குதலை அரசிக்கு நிகழ்த்தணும். எப்படி நிகழ்த்தணும்? Rook to f7. வேணாம், அது அரசுக்கு எப்படி? அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்படி ஆடினா அது நம்ம பின்னு. அந்த பின்னுக்கு பேர் என்னது? அந்த நம்மளே வந்து தன்னிச்சையா போய் பின்ல வந்து உட்காரக்கூடாது. ஏன் அங்க ஆடக்கூடாதுன்றது, பின்ல உட்காருன்றது ஒண்ணு. அதனால அரசுக்கு தாக்குதல் வரல. அரசுக்கு தாக்குதல் வரக்கூடியதா இருக்கக்கூடிய நகர்வையே கண்டுபிடிங்க. ஓகே சார்.
pawn to d5. விளையாடுங்க சிறப்பு அதான். Pawn to f3. விளையாடுங்க சிறப்பு அதான். சரி, எழுதும் போது EF3ன்னு நோட்டேஷன்ல எழுதிக்கலாம். சரிங்களா? Okay, sir. Queen to f2. அடுத்த நகர்வு அவங்க king to h1 ஆடுவாங்க. அடுத்த நகர்வு நம்ம வந்து queen queen to e1 ஆடலாம். முதல் நகர்வு சரிதாமா, அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. விளையாடுங்க, அடுத்த நகர்வு கேட்டாங்கன்னா பார்க்கலாம். இப்ப அடுத்த நகர்வு வந்து queen to e1 தானே சொன்னீங்க? e1. ஆமா சார். இருங்க ஐயோ, ஒரு தடவை உறுதிப்படுத்து. சரி, அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஒரு பிஸ் ஃப்ரம் 25 சிறப்பா பண்ணதுக்கு. queen to e1 ஆனா அடுத்த நகர்வு அவங்க king to g2 ஆடுவாங்க. நம்ம rook to f2 ஆடுவோம். அவங்க நம்ம rook எடுப்பாங்க. rook எடுக்க முடியாதுமா. rook எடுக்க முடியாது. அவங்க வந்து king to h3 ஆடுவாங்க. சரி, சிறப்பு, விளையாடுங்க. queen to e1 விளையாடுங்க. சரி, அடுத்த நகர் rook to f2. விளையாடுங்க, சிறப்பு அதான். அடுத்த நகர் queen to f1. வேணாம், ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. knight வச்சு எடுப்பாங்க. சிறப்பு, அதனாலதான் ஆடக்கூடாது. queen to e6. அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் எனக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அதையே விளையாடி queen to e6. சிறப்பு, அடுத்த நகர் queen to g4. நான் உங்களுக்கு இந்த புதிரை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அரசியோட நகர்வு எதுவுமே இப்ப கிடையாது.
Root to H2. விளையாடுங்கம்மா மிக சிறப்பு. இந்த சூட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் டிஃபெக்டிங் த டிஃபெண்டர். அந்த அரசர் தான் அந்த அரசுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அந்த அரசரை யானையை கொடுத்து கட்டாயப்படுத்தி அந்த சதுரத்தை விட்டு நகர்த்துறோம். இப்ப அடுத்த நகர் Queen to G4. விளையாடுங்க சிறப்பா தான். அதுக்காக தான் அந்த யானையை விளையாடுங்க சிறப்பா தான். உடம்பு சரியில்லையா? ஆமா உனக்கு உனக்கு உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லையா? நான் தான் இருக்கிறது. ஓ இரும்புறையா? இரும்புல உரும்புற அந்த மாதிரி ஒரு வாரம் ஆகும். ஆமா ஆமா கை வைத்தியனா ஒரு வாரம் ஆகும். என்ன நீ இதை எடுத்தனாலும் அது இங்கிலீஷ் மெடிசன்னா அது இதுக்கு பதிலா வேற ஏதாவது வரும். இருமலுக்கு பதிலா வேற ஏதாவது வரும். ஆனா கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும். அதுக்கு கை வைத்தியம் கசாயம் நல்லதுதான். சரியா தெரியும். நல்லா ஓய்வு எடு தெரியும். ஓகே கேக்கல, காது அடைச்சிட்டு இருக்கு. நேற்று முன்தினம் முத்துக்குமார் வந்திருந்தான். அப்புறம் அத பார்த்த பேசிட்டு இருந்தோம். எது சொன்னாலும் கத்தி சொல்லினே ஏற்கனவே நான் கத்துனா கேட்கலன்னு ஏப்பா நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. கிறிஸ்டோபரை பார்த்தேன். அப்படியா? ஆமா தான் பார்த்தேன். மனசோட வச்சுக்கோ, யாருக்கு சொல்லிக்காத. பார்த்தேன் ஏதோ கொஞ்சம் இல்ல பிரச்சனையில இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டா. என்னாச்சு? பிரச்சனையில பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டா. ஏதோ கொஞ்சம் அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் சரியாயிட்டு அப்படின்னு சொன்னா. மேம் நல்லா இருக்காங்களா? பிலோமினா மேம் பரவாயில்ல. அவங்களுக்கு ஏதோ நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆயிட்டு போல இருக்குப்பா. ஐயோ. அதுக்கப்புறம் இப்ப பரவாயில்லன்னு சொன்னா. அவங்களும் நல்லா இருக்காங்களா?
அதுக்கப்புறம் கொஞ்சம் மனைவியோட சண்டை பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச யோசனை எல்லாம் சொன்னேன். திரும்ப ஒரு நாள் போய் பார்க்க போயிட்டு சரியாகலன்னு சொன்னா. அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னான். சரியாயிடுச்சு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. பரவாயில்லடா, திரும்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, அவன் நல்ல பையன். அவனுக்கு எப்படியா? நானும் அவன் என்ன சந்திப்போம் முன்ன மாதிரி அப்படி பார்க்க முடியறது இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. திடீர்னு பார்த்துட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டோம்னா எதிர்த்தியா தான் பார்த்தோம். நான் வேலை முடிச்சு வந்துட்டு இருந்தேன், அவனும் வந்துருந்தான். கருமாரியம்மன் கோயில் பக்கத்துல அந்த வீட்டு பக்கத்துல அந்த 4-வே ஜங்ஷன் இருக்குல்ல, ஆமா, அங்கதான் பார்த்தேன். அங்கதான் பார்த்தேன். அப்புறம் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் பேசணும் அப்படியே வெளில போயிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துட்டுன்னு சொன்னான். அப்படியா? ஓகே ஓகே, பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா சந்தோஷம் தான். அதான் சொன்னேன் ஒரு நாள், மிஸ் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னா, நான் வரேன்டா வந்து பாக்குறேன்டான்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அனுப்பி விட்டுறேன்டா, வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் சரி ஒரு நாள் ஒரு தடவை வரணும்டா பாக்கலாம்டான்னு சொல்லிட்டு அப்ப பார்த்ததுதான். ஓகே ஓகே ஓகே. பாஸ்கரும் ஒரு நாள் வந்தான். பாஸ்கரும் வீட்டுக்கு வந்தா. அப்ப ஏதோ அக்வாரியம் வைக்க போறோம் நம்ம வீட்டுல. பாஸ்கர்ல வந்து பாஸ்கரும் என்ன கிருஷ்ணபுரம் செட்டு தானே? அப்படியா? ஞாபகம் இல்லையே. யாரு அந்த எலக்ட்ரிஷியன்? இதுவா? எப்ப அவன் நல்லா வரைவானப்பா, வரைவான். இப்ப இசை இசை சார்ந்த அந்த இதுலதான் இருக்கான். அப்ப கூட விஸ்வாமிஸ்லாம் பயங்கரமா அடி வாங்கினானே. ஒரு தடவை ஒரு பயங்கரமான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அவன் பயங்கர பாட்டி செல்லும். முகத்தை பார்த்து ஞாபகம் இருக்கும் போல, பேர் ஞாபகம் டக்குன்னு வரல. கிறிஸ்டோபர்ல நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன். அவன் கிட்ட டியூஷன் படிச்சான். பாஸ்கர் படிக்கல. ஆமா ஆமா, கிறிஸ்டோபர் சிரில்லாம் ஒரு செட்டுல வருவாங்க டியூஷனுக்கு. அதனால அவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு. இவன் ஸ்கூல்ல படிச்சதுனால நிறைய பேர் முகம் ஞாபகம் இருக்கும். மேபி இப்ப ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து எல்லாம் கூட வந்துச்சு. டைட்டானிக் படத்துல வர மாதிரியே வந்து வரதான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை வந்து கூப்பிட்டு விட்டாங்க. பாட்டி வந்துட்டு நீங்க உங்களுக்கு விருப்பம் தான் உங்களையும் வரைவான்னு சொல்லி பஞ்சாயத்து ஆச்சு. அப்படியா? பள்ளியே அதை பத்தி தானே பேசிட்டு இருந்துச்சு. பள்ளி பல பஞ்சாயத்தை சந்திச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த அது உண்மைதான், இருக்க முடியாது. அதான், அதனால அந்த பள்ளியில நான் இந்த முக்கியமான பஞ்சாயத்தை நான் மறந்துட்டேன். ஞாபகம் இருக்கும் போல. அவனுக்கு அதான் பார்த்ததுதான், அவனும் வந்துதான் பார்த்தோம்ப்பா. சரி சரி, சந்தோஷம். எல்லாம் அங்கேயே இருக்காங்க, ஹாப்பி தான். பரவாயில்லப்பா, அவங்க பரவாயில்ல, போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. லேக்கா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்க ஏதோ பழைய கதை பேசுறோம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டாவது? இல்ல. கண்டிப்பா மூணாவது அதுதானே இருக்கணும். அப்ப அதுபடி யோசிங்க. நீங்க ஒரு நிமிடத்துல கண்டுபிடிக்கலன்னா நான் ப்ரூஃப் இருக்கேன். அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும்.
ஒரு நிமிடம் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கலையா? இல்ல இல்ல சரி, என்ன விளையாடுனா அந்த அரசிக்கு ஒரு தாக்குதல் நடத்தலாம். எளிமைப்படுத்திட்டான் அவ்வளவுதான். இப்ப யோசிச்சீங்கன்னா எளிதா கண்டுபிடிச்சிட்டான். நைட் டு எஃப் விளையாடுங்க சிறப்பா தான். இப்ப அடுத்த நகர். விளையாடுங்க சிறப்பா தான். பான் டு காந்தி G5. அது மூலமா அந்த அரசிக்கும் அந்த குதிரைக்கும் இருமுனை தாக்குதல் வருது. இப்ப அடுத்த நகர். ஜி ஜி எஃப் F6 விளையாடுங்க சிறப்பா தான். நைட் டு F3 அடுத்த நகர்வு. அவங்க வந்து கிங் டு H1 ஆடுவாங்க. நம்ம வந்து rook to F1 ஆடலாம். அவங்க into H1 ஆடினா அதுக்கு நாம rook to F1 ஆடுறது தப்புமா, விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாது? யானை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியுமா? குயின் வச்சு எடுக்க முடியாது. அரசியை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியுமா? ரூக் வச்சு எடுத்துக்குவாங்க. அது ஏற்கனவே பானுன்னு சொல்லிட்டா. யானையும் அரசியும் மட்டும் அது ரெண்டுத்த மட்டும் வச்சுதான் எடுக்க முடியுமா? பிஷப் வச்சு எடுத்துருவாங்க. சிறப்பு. அதனாலதான் ரூக் F1 வேண்டாம். சரிங்க பாருங்க, முதல் நகர்வு லேக்கா நீங்க சொன்னது வந்து சரிதான், அதை விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு கேட்டா பார்க்கலாம், விளையாடுங்க புலப்படும். முதல் நகர்வு சரி. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விதமா தான் இருக்கு. ஆனா அப்படி குழம்பாதீங்க, விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஓகே சார். rook to G2 அது விதிமுறைப்படியா வருது? இல்ல. அது ஏன்
ஏன் விளையாடக்கூடாது? கிங் வச்சு வெட்டிருக்கோம். சிறப்பு, அதனாலதான் அது ஆடட்டும். விளையாடுங்க, சிறப்பு அதான். சார் குயின் டு h3. விளையாடுங்க, சிறப்பு அதான். நானும் அதான். அடுத்த நகர். rook to h2. விளையாடுங்க, சிறப்பு அதான். எப்படி ஒரு யானையும் ஒரு குதிரையும் வச்சு எதிர் அரசரை கைது பண்ணி சிறை பிடிச்சு ஆட்டத்தை பிடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு செக்மேட் பேட்டர்ன், அது ஒரு வழிமுறை. செக்மேட் பேட்டர்ன் சொல்றீங்க. ரூக் அண்ட் கில்லர் நைட் அரசியல் தியாகம் பண்ணி அந்த ஆட்டத்தை முடியும். ஓகே சார். Queen to Sir, queen to f2. அடுத்த நகர்வு King to e5. சரி, முதல் நகர்வு சரி, விளையாடிடுங்க. அடுத்த நகர் நகர்வு இல்ல கிடையாது. வேணாம், ஏன் சொல்லு. சொல்ல முடியுது. நான் இந்த நகருக்கு வரணும்னு நான் சொல்றேன். இந்த நகர் இப்ப பான் டு G4 G5 விளையாடுங்க. அதேதான் நம்ம பார்த்த கான்செப்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் த டிஃபெண்டர். அந்த அரசர் தான் அந்த அரசிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அந்த அரசரை கட்டாயப்படுத்தி அந்த சதுரத்தை விட்டு நகர்த்துறோம். அந்த சதுரத்தை விட்டு நகர்த்திட்டா அதுக்காக தான் விளையாடுங்க, சிறப்பு அதான். Queen to f3. விளையாடுங்க, சிறப்பா தான். இதுல இன்னொரு ஒரு வேரியேஷன் இருக்குது. எடுத்த உடனே அந்த குவீன் செக்குக்கு கிங் G4 கிங் G5 வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவீன் டு f6 கிங் டு h5 குவீன் டு h6. அது இன்னொரு ஒரு வேரியேஷன் செக்மேட்ல முடியுது. அது நீங்க காட்சிப்படுத்தி பாத்தீங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, விளையாட புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பாருங்க. ஓகே சார். முதல் நகர்வு விளையாடிடுமா, அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்லை. நைட் டு இருங்க நைட் டு e3 விளையாடுங்க, சிறப்பா தான்.
இப்ப அடுத்த நகர்வு நகர்வு knight to f1, வேணாம். அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? மந்திரியோட நகர்வு எதுவுமே ஒரு நிமிஷம். விளையாடுங்க சிறப்பு அதுதான் பிஷப் டு h4 தான். அது இல்ல பிஷப் டு h4 ஹாப்பி 4 அடுத்த நகர்வு bishop to g3, விளையாடுங்க சிறப்பு அதான். இந்த இடத்துல ட்ரிக் பண்றதுக்காக அந்த பக்கத்துல இன்னொரு ஒரு இருமுனை தாக்குதல் கூட இருக்கு, டபுள் அட்டாக் கூட இருக்கு. ஆனா நம்ம அந்த ட்ரிக்கு ஃபாலோ ஆகல. சந்தோஷம். yes sir, queen to f3, விளையாடக்கூடாது ஏன்னு சொல்லு. bishop வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு அதனாலதான். அப்ப அந்த நகர்வை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். வேணாம். queen to f5, விளையாடுங்க சிறப்பு அதான். queen to e6, e6 சிறப்பு அதான். queen to g8, வேணாமா. அங்கதான் அது நம்ம திசை திருப்புறாங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோம். அதுபடி யோசிங்க. இட் இஸ் பெட்டர் செக். இந்த இடத்துல வந்து வாரியல் கெயினே இருக்கு. இந்த நம்ம கனி இருப்ப காய் கவுந்துறாங்க. அதுதானே பேக்காவும் அதுதானே பேக்காவும் சொன்னா அதுதான் விளங்க கொடுத்துருக்காரு. வேணாம். குதிரையோட நகர்வு எதுவுமே கிடையாது. இன்னும் ஈனப்பட்டு queen to யானையை எடுத்தா e7, விளையாடுங்க சிறப்பா தான். யானை எடுத்தா ஆட்டம் வந்து இன்னும் 2 நகர்வுல முடியாது. அதுவே இப்ப இந்த ஆட்டத்தை ஒரு நகர்வுல முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. ஒரே நகர்வுல ஆட்டத்தை முடிக்கலாம். queen to c7, விளையாடுங்க சிறப்பா தான். சிதம்பரம் அந்த அந்த செக்மேட்டுக்கு பேர் செக்மேட் பீச்சரிங்க குவீன் அண்ட் கில்லர் நைட். okay sir.
குயின் டு A2. அடுத்த நகர்வு அவங்க கிங் டு C1 ஆடுவாங்க. C1 Cup. C1 ஒரு வேரியேஷன்மா, சரிங்களா? C1 கட்டாயம் இல்லை. ஆனா இங்க கணக்கிட்ட வரைக்கும் அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி இல்ல. இருக்கு. முதல் நகர்வு சரியாதான் பாடுது. விளையாடுங்க பார்த்து. இப்ப அடுத்த நகர்வு கண்டு Queen to A6. அரசியோட நகர்வு எதுவுமே கிடையாதுமா. நம்ம knight to D4 சரி. Knight to E5. knight to E5 தான் சரி. விளையாடுது. knight to E5. இந்த செக்மேட்டுக்கு பேர் என்ன? Mothered me. செக்மேட்டும் கூட. சிறப்பு. டெலிவரிங் செக்மேட் வித் கில்லர் நைட். Okay, sir. நமக்கு ஒரு சிப்பாய் மட்டும் தான் கிடைக்குது. ஆனா அதுவே வேற ஒரு நகர் சிப்பாயோட பெருசா கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுதான் சிறப்பான நகர். வீட்டு எஃப் தப்புலாம் சொல்ல மாட்டேன். வீட்டு எஃப் சிப்பாய் மட்டும் தான் கிடைக்குது. சிப்பாய் கிடைக்குது. அந்த யானை ஒரு காலத்துக்கு போடுது. அதை விட ஒரு சிறப்பான நகர் இருக்கு. அதனால அதை விட பெருசாவே கிடைக்கும். அப்படியே Knight to C5. ஆடுங்க லைக்கா. Rook to D8. ஆடு லைக்கா. அடுத்த நகர்வு அடுத்த நகர்வை கண்டுபிடிக்குமா? வந்துட்டேன். Okay, sir.
into H7. விளையாடுங்க சிறப்பு. அதான் ஒன்லி ஃபோர்சிங் உலகத்துல யார் வந்தாலும் அந்த அடியாது. Okay, sir. அந்த மாதிரி இருக்கிற நகர்வு பேர் ஃபோர்சிங் மூவ். Okay, sir. Queen to H7. வேணாமா, அது ட்ரிக் பண்றாங்க. ஏன் விளையாடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. Knight வச்சு சிறப்பு. அப்ப வேற என்ன பண்ணலாம்? Queen to G6. விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Pawn வச்சு வெட்டிருக்காங்க. சிறப்பு. அதனாலதான். Rook to H8. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த புதிய எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். யானையோட நகர்வு எதுவுமே கிடையாது. அந்த நகர்வு ஆடக்கூடாது. அதான் முதல்ல நேர்காட்சி கொடுத்தாங்க. அது ஏன் பாருங்க.
அதுவும் லேக்கா சொன்னா பண்றியா உடனே அவங்களுக்கு அந்த சன் முடியாது Queen to H3. எல்லாம் நீங்க சிறப்பா தான் அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்கா மாதிரி இல்ல அடுத்த நகர் மட்டும் Queen to H6. எல்லாம் நீங்க சிறப்பா தான் Queen to H1. H1 தான் Sir, king to H1. வேணாமா அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு Okay, sir. அரசனுக்கு ஒரு தாக்குதல் வருது அதுக்கு அரசரை தான் நகர்த்தணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லையே அரசனுக்கு வர தாக்குதலையே நம்மளால நீக்க முடியும் ரூட்டுக்கு வர அட்டாக்கையே உங்களால ரூட்டால கிங்குக்கு வர அட்டாக்கையே எலிமினேட் பண்ண முடியும் அப்ப என்ன ஆனா அதை பண்ணலாம் Sir, rook to G2. ரூட் டு காந்தி டு சிறப்பு அதுதான் விளையாடுங்க Knight to D3.
ஏன்னா அவங்க உங்களை திசை திருப்புறாங்க. அதை விட சிறப்பான நகர்வு இருக்கான்னு பார்த்து யோசிக்கலாம். உங்களுக்கு அந்த அரசியை எடுத்தா வெறும் அரசி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இன்னொரு ஒரு நகர்வு இருக்கு. அந்த நகர்வுல டபுள் செக் வரும். இருமுனை தாக்குதல். அரசருக்கு அரசியாலையும் தாக்குதல் வரும், குதிரையாலையும் தாக்குதல் வரும். அப்போ இந்த மாதிரி இருமுனை தாக்குதல்கள் வரா மாதிரி இருக்கும்போது அரசர் அந்த சதுரத்தை விட்டு மட்டும்தான் நகர்த்த முடியும், வேற எதுவுமே ஆட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நகர்வை யோசிக்கும். அந்த நகர்வு எதிராளரை கைது பண்ணி சிறை பிடிச்சு ஆட்டத்தை முடிக்கிற இடத்துல கொண்டு போய் இவங்களை விடும். அந்த மாதிரியான நகர்வா யோசிக்கும். ஓகே சார். நம்ம இந்த நகர்வையும் ஒரு தடவை கணக்கிட்டோம். நைட் நீங்க சொன்ன நகர்வுல அவங்க அரசி எடுத்தா அவங்க அவங்க நம்ம குதிரையை எடுத்துட்டா அடுத்த நகர்வுல என்ன பண்ணலாம்? சார் கேட்கல சார். நீங்க அவங்க அரசி எடுத்துடுறீங்க, அவங்க உங்க குதிரையை எடுத்துடுறாங்க. அப்ப அடுத்த நகர்வு இன்னும் ஆடலாம். அதுவும் ஒரு தடவை கணக்கிடலாம், அவன் தப்பு இல்லை. சார் கேட்கல சார். கேட்கலையா? கேட்கல சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது சார். சரி சொல்லுங்க. சார் என்ன கொஸ்டின் கேட்டீங்க? கேட்கல சார். நீங்க அவங்க அரசி எடுத்தா அவங்க உங்க பதிலுக்கு வந்து உங்க நம்ம குதிரையை எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்த நகர்வு என்ன ஆடுறது? தேவி சரி, நான் சொன்ன மாதிரி யோசிங்க. அந்த வேரியேஷன் கணக்கிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது தப்பு தான். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கணக்கிடலாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான நகர்வை யோசிங்க. நான் என்ன நகர்வு சொன்னேன், என்ன மாதிரியான நகர்வு சொன்னேன், என்ன விளையாடலாம்னு சொன்னேன். சார் நைட் டு H1. வேணாமா, அதுல அரசருக்கு வந்து ஒரு தாக்குதல் மட்டும்தான் வருது. நான் சொன்னேன், நீங்க அப்ப சரியா கவனிக்கல. நான் டபுள் செக் சொன்னேன், நீங்க சிங்கிள் செக் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நான் டபுள் செக் சொன்னேன். அரசு அந்த குதிரையை எங்க நகர்த்தினாலும் அரசியால ஒரு தாக்குதல் மட்டும்தான் வருது. ஆனா அதுவே டபுள் செக். குதிரையாலையும் அரசுக்கு தாக்குதல் வரணும், அரசியாலையும் குதிரைக்கு தாக்குதல் வரணும். அப்ப எங்க ஆடலாம்? Knight to E4. விளையாடுங்க, சிறப்பு. அதான் நைட் டு E4 அதானே. இப்ப இந்த நீங்க
இது எழுதி வச்சுக்கோங்க. டபுள் செக் இஸ் மோர் பவர்ஃபுல் than a சிங்கிள் செக். சிங்கிள் செக்ல அரசருக்கு மட்டும்தான், அரசருக்கு ஏதோ ஒரு படை வீரரால ஒரு தாக்குதல் வரும். அதே டபுள் செக்ல இருமுனை தாக்குதல், அரசருக்கு 2 படை வீரர்களால தாக்குதல் வரும். செக்ல குதிரையாலையும் வருது, அரசியாலையும் வருது. இந்த மாதிரி சிங்கிள் செக்கை விட டபுள் செக் வந்து எப்பயுமே பயங்கர வலிமையானது. டபுள் செக்ல அரசரை இருக்கிற சதுரத்தை விட்டு வேற ஒரு சதுரத்துக்கு மட்டும்தான் நகர்த்த முடியும். டபுள் செக்குக்கும் சிங்கிள் செக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுதா? புரியுது சார். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் டபுள் சார் டபுள் செக் இஸ் சார் நீங்க சொன்னீங்க டபுள் செக் இஸ் double check is more powerful than a single check. Ma'am. புரிஞ்சதுங்களா? புரிஞ்சு சரி, அப்ப என்ன சொல்லுங்க, என்ன புரிஞ்சது சொல்லுங்க. double check is more powerful than a single check. சிறப்பு. டபுள் செக்குக்கும் சிங்கிள் செக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? சரி, டபுள் செக் ஏன், சரி அது ரெண்டாவது பார்க்கலாம். டபுள் செக் ஏன் வந்து சிங்கிள் செக்கோட மோர் பவர்ஃபுல்லா இருக்கு? அடுத்த நகர்வை கண்டுபிடிச்சிட்டு கூட நீங்க சொல்லலாம். Queen to h1. விளையாடுங்க சிறப்பு. இப்ப சொல்லுங்க, ஏன் வந்து டபுள் செக் வந்து சிங்கிள் செக்கை விட மோர் பவர்ஃபுல்லா இருக்கு? அடுத்த நகர்வை கண்டுபிடிச்சிட்டே கூட சொல்லுங்க. Queen to f1.
சரி விளையாடுங்க சிறப்பா. Queen to G3. வேணாமா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு பாருங்க. எதை வச்சு இல்ல குயின் வச்சு. அதை கணக்கிடணும் நாம. அப்ப அடுத்த நகர்வு ஆண் கணக்கிட வர வைக்கும். பாருங்க, இங்க முதல் நகர்வு வந்து நம்ம அரசிய வச்சு அந்த குதிரையை எடுத்துக்கிறதா பானு சொல்றா. அந்த நகர்வே நீங்க விளையாடுங்க பார்க்கலாம். அதை விட இங்க சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி இல்ல. வேணாம் விளையாடாதீங்க. அடுத்த நகர்வு நம்ம எதுக்கு கணக்கிட்டாதான் சரியா போடும். அடுத்த நாள் யோசிக்கிறேன். Queen to நம்ம அரசியை வச்சு அவங்க குதிரையை எடுத்துருக்கணும். அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம். சரி உறுதிதான். சரி அடுத்த நகர்வு. நானு அதை விட ஒரு சிறப்பான நகர்வு பார்த்தேன். ஆனா அதை கணினி ஒத்துக்குமான்னு ஒரு சந்தேகம். ஒரு நகர்வு வேணா பின்னாடி போங்க, நான் அந்த நகர்வு சொல்றேன். என்ன நகர்வுனா இன்னொரு நகர்வு பின்னாடி போங்க. இல்ல அது சரியா வராதுமா. இதுதான் பொருத்தமாக அது அந்த குதிரையை எடுத்த பிறகுதான் அது தோணுச்சு. ஆனா அது சரியா வராது. இப்ப திரும்ப முன்னாடி போங்க, நம்ம அடுத்த நகர்வுகளை கண்டு. இப்ப அடுத்த நகர்வு கருப்புல இருந்தா என்ன விளையாடுவீங்க? என்ன விளையாடுவீங்க? சார் நான் சொல்ல சரி யோசிச்சு சொல்லுங்க, என்ன விளையாடலாம்.
Sir, bishop to g3. விளையாடுங்க சிறப்பு. அவ்வளவுதான், அவங்க அரசை எடுத்துரும். அதை விட வேற என்ன சிறப்பான நகர் இருக்க போகுது? அவங்க நம்ம அரசை எடுக்கிறாங்க, நம்ம அடுத்த நகர். King to f6. விளையாடுங்க சிறப்பு. அதான் Bishop to b6. இந்த இடத்துல வேணாமா, ஏன்னு சொல்லுங்க. இங்க நமக்கு வந்து நம்ம சூழலை கொஞ்சம் பாருங்க. நம்ம வெள்ளையில ஆடுறோம், அவங்க கருப்புல இருக்காங்க. வெள்ளையில இருக்க நமக்கு ஒரு மந்திரியும் ஒரு குதிரையும் 2 சிப்பாயும் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு அரசியே இருக்கு. அந்த அரசியை சதுரங்க படகை வந்து நீக்கினாதான் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன விளையாடுனா அதை பண்ணலாம்னு நினைச்சாலும் சரி, ஏன்னா நீங்க எப்போதும் போல விதிமுறைப்படி அதுல அரசுக்கு ஏதாவது தாக்குதல் வருதா? விதிமுறைப்படி யோசிச்சு ஒரு நகர்வோடையும் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதுக்கு இன்னொன்னு ஒரு சில நகர்வு கேட்பாங்க. அதுதான் முதல்ல ஜெயகாஸ் போது கவனிச்சு இல்லையா? வேணாம், ஏன் வேணாம்னு சொல்லி விளையாடு சிறப்பா தான். பிஷப் டு காந்தி 5 விளையாடுங்க. அதான் இப்ப அடுத்த நகர்வை கண்டுபிடிக்கும். விதிமுறை விதிமுறை
அரசரை வேற சதுரங்கள்ல நகர்த்திருந்தாங்கன்னா நீங்க அரசருக்கும் அரசிக்கும் குதிரையை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தி அரசை எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா இங்க வந்து அதனாலதான் நான் இன்னும் ஒரு சில நகர்வுகள் வரும்னு சொன்னேன். அரசரை வேற பக்கம் நகர்த்திட்டாங்க. பரவாயில்ல, மீண்டும் நீங்க வெள்ளையில விளையாடினா வெற்றி பெறதுக்கு என்ன விளையாடுவீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா சரி, இந்த விதிமுறைப்படி யோசிச்சீங்கன்னா சரி, கண்டுபிடிச்சிருந்தா அதை நகர். pawn to d7. விளையாடுங்க சிறப்பாதான். ப்ரமோட் பண்ணி விளையாடுங்க சிறப்பாதான். அரசரை வச்சு நம்ம பாலம் எடுக்கணும். எடுத்தாங்க அப்படின்னாதான் நான் சொன்ன அந்த இருமணி பார்க்கல. ஏன் செல்லமா ஏன் செல்லம் ஏ பேபி விளையாடுங்க சிறப்பாதான். சிப்பாய் நகர்த்தி அரசியா இருக்கு. Sir, knight to c2. C2 வேணாமா? ஏன்னு சொல்லுங்க. அதை விட சிறப்பானது. குயின் வச்சு எடுப்பாங்க, நம்ம பிஷப் வச்சு அவங்க குயின் எடுக்கலாம். வேணாமா? அதை விட சிறப்பான நகர். நம்ம விஷயம் அதுவும் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நகர்ல ரெண்டாவது நகர்ல அதுதான். Knight to c2 plus Knight to f3. என்ன லேக்கா? Knight to f3. விளையாடுங்க சிறப்பாதான். ஃபேஷன் 3 அடுத்த நகர். இப்போ நம்ம நைட் எடுத்து அவங்க நைட் அது நம்ம ரெண்டாம் நகர் bishop to h3 விளையாடுங்க சிறப்பாதான். இப்ப பாருங்க, இங்க ஒரு ஒரு குதிரையும் ஒரு மந்திரியும் மட்டுமே வச்சு ஆட்டத்தை முடிக்கிறீங்க. ஆரம்ப கட்ட ஆட்டத்திலேயே இந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சு விளையாடுங்க சிறப்பாதான். பிஷப் டு h3 h ஹாப்பி. Bishop to b5. அதை விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருக்காங்க? Sir. அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வுனா நம்ம உறுதிப்படுத்தலாம். அடுத்த நகர்வு பிஷப் டு b5 அடுத்த நகர்வு அவங்க knight to b5 ஆடுவாங்க. சரி, அடுத்த நகர்வு
4 காமிச்சுங்க 2 நிமிஷத்துல ஆகுது 2 நிமிஷம் இங்க பாருங்க, அடுத்த நகர்வு நம்ம சேர்த்து ஒரு தடவை கணக்கிடலாம். பிஷப் B5னா அதுக்கப்புறம் நைட் B5, அதுக்கப்புறம் அடுத்த நகர்வு queen A5. நைட் B5, அடுத்த நகர்வுமா queen D2. இல்ல, அது அடுத்த நகர்வு, அது சரியா இருக்காது, சரியா வராது. சரி, நான் ஒரு நகர்வு சொல்றேன், என் கூட சேர்ந்து கணக்கிடுங்க. இந்த கணக்கிட்டுட்டு கணக்கிட்டு பார்க்கலாம். பிஷப் B5, நைட் B5, queen bishop A5, பிஷப் B5, B5. பிஷப் Sir, B5, நைட் B5, பிஷப் B5, நைட் B5, queen A5. குயின் A5க்கு அவங்க வந்து குதிரையை வச்சுதான் தடுக்கணும். இது வரைக்கும் உங்களால படுத்தி பார்க்க முடியுதா? Sir, bishop E5, knight என்னதுதான் கேட்கல. நைட் B5, B5. B5 அவங்க மந்திரி எடுக்கிறோம், அவங்க நம்ம மந்திரி எடுக்கிறாங்க. சரியா?
நாம ஆ அவங்க மந்திரி எடுக்கிறோம், அவங்க நம்ம மந்திரி நாம அவங்க மந்திரி எடுக்கிறோம், அவங்க நாம அவங்க மந்திரி எடுக்கிறோம், அவங்க நம்ம மந்திரி எடுக்கிறாங்க. நாம அவங்க மந்திரி எடுக்கிறோம், அவங்க நம்ம மந்திரி எடுக்கிறாங்க. திரும்ப குயின் A5. குயின் A5. குயின் A5. அதுக்கு அவங்க குதிரையை நகர்த்துறனா குதிரையே எடுத்துக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. குதிரையை நகர்த்திட்டாங்க, நைட் C3 ஆடினாங்க அப்படின்னா, நைட் C3 ஆடின உடனே நாம வந்து இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். நாம நைட் C3 ஆடின உடனே அவங்க நைட் C3 ஆடின உடனே நாம வந்து CD4 ஆடுறோம். CD4க்கு அவங்க வந்து நைட் D4 ஆடினாலும் சரி, ED4 ஆடினாலும் சரி, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஆடலன்னா அடுத்த நகர்வுல அவங்க குதிரை எடுத்துக்கலாம். ஆடினாங்க அப்படின்னா ஆடின உடனே CD4 இல்லைன்னா ED4 ஆடின உடனே நம்ம நைட் E4 ஆடலாம். இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். நைட் E4 நம்ம ஆடின உடனே அந்த குதிரை மேல 2 தாக்குதல் இருக்கு, ஆனா அந்த குதிரைக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கு. அப்ப அந்த குதிரைக்கு மேலும் கூடுதலா ஒரு பாதுகாப்பை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து குயின் D3 தான் ஆடணும். இது வரைக்கும் காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? முடியுது சார். இப்ப குயின் E3 அவங்க ஆடின பிறகு என்ன பண்றதுன்றதுதான் ஒரு குழப்பம். சரி, நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றேன். என்னன்னா, இன்னொரு வேரியேஷன் சொல்றேன், அந்த வேரியேஷன் சரியா இருக்கும்னு தோணுது. என்னன்னா, நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து கணக்கிடுங்க. பிஷப் B5, ஓகே சார். நைட் B5. ஏதாவது ஒரு இடத்துல உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியலன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். பிஷப் B5, நைட் B5, குயின் A5, நைட் C3, நைட் E4, குயின் to D3, C4. C4க்கு அவங்க அரசியை தான் நகர்த்தணும். அரசியை நகர்த்தினதுக்கு பிறகு அடுத்த நகர்வுல நாம அவங்க அவங்களோட குதிரையை எடுத்துக்கலாம். அதனால பிஷப் B5 விளையாடிடலாமா? பிஷப் E5. அதை விட சிறப்பான நகர் எதுவும் இங்க இருக்க மாதிரி இல்லை. ஓகே சார். சரி, விளையாடு. சார் பிஷப் E5. B5மா? பகத்சிங், பாரதி அந்த B5. இப்ப அடுத்த நகர் நம்ம கணக்கிட்டதுதான், குயின் A5. சரி இருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அடுத்த நகர்வு வந்து ரெண்டாவது ஒரு வேரியேஷன் சொன்னேன்ல, நைட் E4 சொன்னேன்ல. நைட் E4, குயின் D3. பான் C4 சொன்னீங்க. இல்ல இருங்க, அது கடைசியா தான் அது. இந்த இடத்துல நம்ம இன்னும் 2 வேரியேஷன் கணக்கிட வேண்டியதா இருக்கு. Knight E4, Queen D3, Knight E4, Queen D3, C4, Queen E2,
இதோ நீங்க ம், நம்ம சிறப்பா பண்ணியிருக்கோம். இந்த புதிர்ல இந்த புதிர்ல இருந்து நம்ம நாளைக்கே பண்ணலாமா? நீங்க புகைப்பட கருவியை துவக்குங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பா பண்ணதுக்கு ஒரு புகைப்படம் எடுத்து முடிக்கலாம். இந்த புதிர்ல இந்த இடத்துல 2 வேரியேஷன் இருக்கு. சரியா? நம்ம இது வரைக்கும் கணக்கிட்டது எல்லாமே லெங்தி வேரியேஷன் தான். இதை நீங்க ஒரு தடவை ஞாபகம் வச்சு நாளைக்கு நீங்க சொல்லணும். இந்த புதிர்ல இருந்து நாம இந்த இந்த புதிர்ல முதல் 2 நகர்வு நமக்கு சரிதான். இங்க இருந்து 2 வேரியேஷன் திரும்ப இந்த இடத்துல திரும்ப 2ஆ பிரியுது. நைட்டி 4 ஒண்ணு இருக்கு, CD4 ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வேற ஒரு 2 பிரியுது. பிஷப் D4ன்னு ஒண்ணு போகுது மாதிரி இருக்கு. அதனால இந்த ஒரு இதுல இருந்து மட்டும் இங்க வாடா, இங்க வந்து அக்கா கை சொல்றா, வாடா இங்க வா, இங்க வா. அங்க இருந்தெல்லாம் தெரியாது. அக்கா அக்கா அங்க இருந்தெல்லாம் தெரிய மாட்டாங்க. இங்க வந்தா தெரியுமா? வா. அக்காக்கு முதல்ல ஒரு ஐஃபை கொடு. ஐஃபை கிஸ் பண்ண கொடு. சிறப்பா பண்ண எடுக்க. சரிம்மா, எடுக்கவா? இருங்க, இதுல அந்த ஃபில்டர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆஃப் பண்ணிட்டே இருக்கேன். அது ஆரம்பிக்கும் போதே பண்ணணுமோ? சரி இருங்கம்மா, இங்க பாரு, அக்கா. சரி எடுக்கம்மா. சேச்சீஸ் ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அதாம்மா பாக்க. எடுக்கவா? சேச்சீஸ் காட்ட முடியுது. அவன் அப்பா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் போயிடுறேன். சரிம்மா, எடுத்துட்டேன். இந்த புதிர்ல இருந்து நாளைக்கு நம்ம பண்ணலாம். சரிங்களா? சரிம்மா, டாடா, பாய் பாய். பாய் லேக்கா. பாய் சார். சரிப்பா, டாடா, பாய் பாய். ஏய் துணியா, ஏய் என் போனை தூக்கிட்டு போயிட்டாப்பா. அசந்த நேரமா